குழந்தைங்களை வளர்க்கறத பிரான்ச்சைஸ் பண்ணி விடாதீங்க. நீங்க வளர்க்கலன்னா சோசியல் மீடியாவும் வீடியோ கேம்ஸும் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி உங்க குழந்தைங்களை வளர்க்கும். அப்புறம் நாசமா போயிருச்சேன்னு நடுத்தரில் உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்ன புண்ணியம்? நீங்க வளர்க்கல, யாரோ வளர்த்தாங்க, அப்புறம் என்ன ஆகும்? அது அப்படிதான் போகும். 10 குழந்தைங்களை பெற்றுட்டு நல்லா ஹோம் ஸ்கூலிங் பண்ணி குழந்தைங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அதங்களுடைய தனித்தன்மைகளை கண்டுபிடிக்க வச்சு அந்த ஃபீல்டில் எக்ஸல் பண்ண வைக்கிறதுங்க. எப்ப பார்த்தாலும் இந்த மெக்கலே தருதர முடிச்ச என்ன பண்ணாலும் என்ஜினியர் ஆக்கு, எல்லாத்தையும் 10th 12th என்ஜினியர். அவன் அந்த என்ஜினியர் ஆனா என்ன பண்ணுவான்? போறங்க மாதிரி நின்றுட்டு இருப்பான். என்னவும் பண்ண தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாது. வாழ்க்கையில ஒரு மனுஷன் 25 வருஷம் எல்லாம் உபயோகமில்லாத ஒரு கல்விக்காக வீணடிக்கலாமாங்கய்யா. குழந்தைங்களை வளர்க்கும் பொழுதே ஏஐ மூலமா எஜுகேட் பண்ணி உங்களுடைய பிசினஸோட பாகமா மாத்தி வளரும் பொழுதேங்கய்யா உடலுக்கு தேவையானது, மனதுக்கு தேவையானது, உடல் நலம் இருக்க, மனநலம் இருக்க, லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க எல்லாரையும் பாருங்க. பிசினஸ் மேன் ஆகட்டும், பொலிட்டீஷியன்ஸ் ஆகட்டும், பேரெல்லாம் நான் தனியா சொல்லல, அத்தனை பேரும் பாருங்க புலக்கல்வி முறையால் தான் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். ஐயா, 2nd 3rd ஜெனரேஷன்ல தான் எக்ஸ்பர்டைஸ் டெவலப் ஆகுங்கய்யா, ஸ்பெஷலைசேஷன் டெவலப் ஆகுங்க. இதான் உண்மைங்கய்யா.